எல்லாருக்கும் வணக்க மக்களே. இன்றைக்கி நாம் மிஸ் நைட் அண்ட் டே ட்ராமாவோட 4th எபிசோட் பார்க்க போகிறோம். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் ஆஃபீஸர் கூட நம்ம ஹீரோயின் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா அவங்களுக்கு அவங்க ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷல் பொசிஷன் தராங்களாமா, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொசிஷன். ஏற்கனவே அந்த ஆல்ரெடி இருந்த பொண்ணு போனதுனால இவங்க வராங்க. இவருக்கு வேறு ஆளும் கிடைக்கல. இவங்க திறமையை பார்த்துட்டு ஓகே இவங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர்கிட்ட வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறப்போ, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் ரொம்ப சென்சிட்டிவ் டிஃப்ரெண்ட்டாக கிடையாது, ஆனால் கொஞ்சம் கோபம் வரும், அவ்வளோதான், நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு கேட்குறப்போ யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லிடாதீங்கன்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு இது இருக்குது. ஏன்னா அவருக்கு தான் வேக்கன்சி இல்லையா, ஆளுக போடுற ஆளுகளும் இல்லை. அப்புறம் பார்த்துட்டு அவரை பற்றி எனக்கு தெரியும், கூல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். அப்படின்னா சீக்ரெட்டாக பீப்புளுக்கு கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க, சொல்லக்கூட மாட்டார், அந்தளவுக்கு ஒரு நல்லவர் தான் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒன்றுன்னு சொல்லி இவர் நினச்சிக்கிறாரு. நீங்கள் என்ன முடிவு என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஓகே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டை கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ கேட்குறப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படியே ரொம்ப சந்தோஷம், உன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா, உன்னால் செய்ய முடியுமான்னு கேட்டே இருக்காங்க. இது உனக்கு கொடுத்த இன்னொரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் போய் நம்ம ஹீரோவை பார்த்து அவங்கக்கிட்ட பேசுகிறது. அடுத்த ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க. அப்புறம் ஃப்ரெண்டுக்கும் அவங்க உண்மையிலே நீ சிவில் சர்வெண்ட் ஆகிட்டியான்னு சொல்லி 2 பேரும் பார்ட்டி வச்சு ரொம்ப ஹாப்பியாக பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு போகிறப்ப எனக்கு மேக்கப்புக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. நீ யோசிச்சு தான் பேசுகிறியா, நாளைக்கு காலையில் நீ பாட்டியாக இருப்படி, உனக்கு எப்படி நல்லா கொடுக்க முடியும், அப்போது நீ அவரை நீ உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியே பாட்டியாக இருந்தால் மேக்கப் பண்ணிட்டு போகணுன்னு நீ நினைக்கிற, ஒரு இது ஃபஸ்ட் டே ஆஃபீஸ் நல்லபடியாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல அவருக்கு என்ன பார்க்குறப்போ, அதுக்காக அப்படி சொன்னேன். என்னமோ இதில் இருக்குப்போ அப்படின்னு சொல்லி 2 பேரை கலாய்ச்சிக்கிறாங்க. ஒரு வழியாக அடுத்த நாள் விடிச்சிடுது. ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு மேக்கப் போடுறி, உண்மையே என் ஃப்ரெண்டு தானா, எனக்கே டவுட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் உன் ஃப்ரெண்டு தான் அம்மான்னு தான் கூப்பிட்றாங்க அவங்க ஃப்ரெண்டு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐயோ ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. பண்ணடி அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அழகாக மேக்கப் பண்ணுறாங்க. அந்த சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு ஓரளவுக்கு 16-50 வயசு 40 காமிக்குது. இப்போ தான் நம்ம ஹீரோ கிட்ட போய் அங்கே நிற்கிறாங்க. அவங்க கை கொடுக்குறாங்க, ஆனால் அவர் கை கொடுக்கல, நெஞ்சில் கை வச்சுட்டு அவரையே பார்த்துட்ருக்காங்க. என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் உங்களுக்கு கொடுப்பேன் சார், உனக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பார்த்து அவங்களோட அசிஸ்டன்ட் கூட நடந்த கான்வர்சேஷன் ஞாபகம் வருது. அவர் சொல்கிறாரு, எனக்கு புரியுது, ஒரு ஓல்டு பர்சனுங்க கூட உன்னால் வேலை செய்ய முடியிருக்கு, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நம்ம வேலையை விட்டு அனுப்ப பெஸ்ட்டு வே அவங்க வேலையை விட்டு போகணும். அப்போ தான் நம்ம சீஃப் கிட்ட பேச முடியும். அவங்க சொல்கிறப்ப அவங்ககிட்ட ஸ்டாமினா இல்லை, அவங்களால ஒர்க் பண்ண முடியல, எங்கள் ஒர்க்குக்கு ஈடாக முடியல, ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் நமக்கு ஜட்ஜ் மேடம் நீங்கள் எத்தனை எனர்ஜெட்டிக் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை அவங்களா வேலையை விட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்கீங்க. அட்லீஸ்ட் 3 பேர் போயிருப்பாங்களா, நீங்கள் அந்த அளவுக்கு திறமையானவங்கன்னு சொல்லி வஞ்ச புகழ்ச்சியை செய்ய அவர் கோபமாக முறைக்கிறாரு. உடனே இதுதான் நமக்கு ஒரே வழி, வாங்க போய் ஹோப்ஃபுல்லாக பார்க்கலான்னு சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஹீரோயின் மேடம் அப்படியே ஜாலியாக சேரில் ஆடிக்கிட்டு இருக்கிறப்போ இவங்க உள்ளே வராங்க. முடிவு பண்ண மாதிரி பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு கை கொடுக்குறாங்க. வெல்கம் டு தி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கை கொடுத்துட்டு நல்லா இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகி கையை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை எப்படி வேலையை விட்டு தூக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறப்போ நிறைய ஃபைல்ஸ் கொண்டு நீங்கள் அவங்க நீங்கள் வாங்க இந்த ஃபைல்ஸ்லாம் நீங்கள் டைப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்க உடனே பிரிண்ட் எடுக்க போகிறாங்க. இல்லை கையால் நீங்கள் டைப் பண்ணணும்னு சொன்னோன்னே யோசிச்சு கொண்டு வச்சுட்டே இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு சந்தோஷம், கண்டிப்பாக அவங்களால மதியத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களால மதியத்துக்குள்ளே முடிக்க முடியாதுன்னு சொல்லி 2 பேர் சந்தோஷப்படுறாங்க. இவங்க அப்படியே மெல்லாமல் பொறுமையாக பார்த்து டைப் பண்ண ஆரம்பிக்கிறவங்க. ஸ்பீடு செம ஸ்பீடு, டப்பு 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 டப்புன்னு சவுண்டோட கீபோர்டை தட்டுறாங்க. பக்கத்தில் இருந்து அசிஸ்டண்ட்டே காது மூடிக்கிற அந்த சவுண்டில் எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பழைய லைஃப் காமிக்கிறாங்க. அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இவ்வளோ டைப்பிங்க்கு இவ்வளோ ஸ்பீடு 2 கம்ப்யூட்டர் வச்சு டைப் பண்ணுற அளவுக்கு அவங்க டைப்பிங் ஸ்பெஷலிஸ்ட்டு. இவங்க ஆச்சரியமாக பார்த்துட்டு கரெக்டாக 12 மணிக்குள்ளே 2 மணி நேரத்தில் அத்தனை ஃபைலையும் முடிச்சு கொண்டு போய் அங்கே முன்னாடி வைக்கிறாங்க. 2 பேரும் வாயை பிளந்து பார்க்குறாங்க. முடிச்சுட்டு சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே டைப் பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இதை நீ செக் பண்ணுங்கிறாங்க. என்னது நானா, ஆமாம் நீ தான் செக் பண்ணுங்கிறாங்க. சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அவர் கண்ணில் மருந்து ஊற்றி செக் பண்ணுறாரு. அவங்க டைப் பண்ணி கொடுத்த அவங்களே 2 மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்க, நீ செக் பண்ணுறது 4 மணி நேரம் பண்ணுற அப்படிங்கிறாங்க. பார்த்தா தானே தெரியும், நானும் 4 மணி நேரமாக செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியல, ஸ்பேஸ் கூட கரெக்டாக விட்ருக்காங்க, அவங்க மிகப்பெரிய டைப்பிஸ்ட்டு போல், எனக்கு இப்போ தான் புரியுது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது, வேறு ஏதாவது வழியில் தான் அவங்கள இது பண்ண முயற்சி பண்ணுங்கிறாங்க. அடுத்து
நீங்கள் அவளுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுங்க, அப்போ தான் என்னால் முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து டீ வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நிறையா ப்ரெஷர் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு பாக்ஸில் வந்து நிறைய பில்லிங்ஸோட வராங்க. போன மந்தோட ஆடிட்டிங் பில்ஸிங் போல். இது வந்து நீங்கள் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து இதை வந்து ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணிடுங்க. இது ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் ஹார்டு தான், உங்களால் பண்ண முடியாதுன்னு தெரியுதோ, ஆனால் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களால் முடியாது ஆனால் கிளாஸிஃபை பண்ணி பண்ணுங்கள். உடனே அவங்க வந்துட்டு கம்பைன் ஆஃப் ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். மேனுஃபேக்சரோட குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணுறப்போ நான் வந்து சீக்வலில் ஃபங்க்ஷன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபார்முலா அவங்க பாட்டுக்கு சொல்கிறாங்க. எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. சொல்லி முடித்தோன்னே நான் வந்து 3 டைம்ஸ் ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன், எனக்கு இதெல்லாம் பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஈஸியான வழிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அப்படியே மேலே கீழே பார்த்துட்டு ஒன்றுமே புரியாமல் முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போய் உட்காந்துறாரு. சரி, நாட் பேட், நீங்கள் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இவங்க உடனே ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணி எல்லாம் முடிச்சு கொண்டு வராங்க. கொண்டு வந்து அந்த ஃபைலை பார்க்குறாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு ஆடிட்டர் பண்ணுற மாதிரி அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அந்த வருஷத்தோடது ஆச்சரியமாக, உங்களை மாதிரி ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் யாருக்குமே கிடைக்காது, உங்களோட ஒர்க்கை வந்து ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி, இது நான் ப்ரோக்ராம் கூட பண்ணியிருக்கேன் அப்படிங்க. உங்களுக்கு ப்ரோக்ராம் ஸ்கில் இருக்கா? ஆமாம், கொஞ்சம் கோடிங் ஸ்கில் தேவைக்காக படிச்சிருக்கேன், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன், நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிறாங்க. அந்த ப்ரோக்ராம் பார்த்தோன்னா அவங்களுக்கு தலைவலியே வந்துருச்சு. அவ்வளவு அருமையாக கோடிங் பண்ணியிருக்காங்க, பார்த்தியா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இவங்க வந்து அப்படியே புயலில் இருக்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணுறது, அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ் ஸ்கில்ஸ் போல். இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது, நமக்கு ஒன்றுமே புரியலையே, நம்ம ஊற்றி இல்லைன்னு வேண்டான்னு சொன்னால், ஆனால் அவங்க சான்ஸே இல்லை, இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் அங்கே சட்டையில் இருந்த குப்பையெல்லாம் எடுத்து தள்ளிக்கிட்டு சோகமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம் வந்து அவங்களையே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப டைம் பெல் அடிக்குது. 6 மணி ஆயிடுச்சு. ஐயோ இருட்டாயிருமே பயந்துட்டு நான் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும்னு சொல்லி எல்லோரும் யோசித்து என்ன பண்ணுறாங்கன்னா, வாயில் வராத ஃபுட் ஐட்டம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு 10-20 ஃபுட் ஐட்டம் சொல்லி இதை நீங்கள் கொடுத்துட்டு தான் நீங்கள் போகணும்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் அதையெல்லாம் கேட்டுட்டு உடனே ஆர்டர் எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஜாலியாக உட்காந்து பேசிட்டாங்க. எப்படியும் அவங்க வரதுக்கு லேட் நைட் ஆயிரும், சில ஐட்டங்கள் கீழே நின்று கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா 6 மணிக்கு போனவங்க 6:15 வந்து நின்ட்டாங்க. எல்லா ஐட்டமும் அப்படியே இருக்குது. 2 பேரும் அதுக்கு வேறு அவங்களுக்கு அதிர்ச்சி, என்னடா இது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்கப்பா. அடுத்து இந்த கதைக்குள்ளே இருக்க அந்த கோவன் ஹீரோவை காமிக்கிறாங்க. அவங்க ரோட்டில் காரை நிறுத்தி அங்கே இருக்க பொண்ணுங்களாம் பார்க்க, பொண்ணுங்களை ஹாய்ன்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. அப்போ தான் நம்மளோட அந்த ஆன்டி ஹீரோயின் போகிறத வந்து பார்த்துட்றாங்க. இவங்கள பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. போகிற வழியில் மேம்னு கத்திட்டே போகிறாங்க. ஒரு சிக்னலில் அவங்கள மிஸ் பண்ணிடுறாங்க. சிக்னல் போட்டதுக்கப்புறம் மெல்லமாக போய் பார்த்தா அது வந்து நம்ம நைட் டைம் ஆகிடுச்சா, நம்ம ஹீரோயின் மாறிட்டாங்க, எங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரே குழப்பமாயிருச்சு. என்னடா, எனக்கு நல்லா தெரியும், இதே ட்ரெஸ் இதே சைக்கிள் தான், அவங்க தான் இருந்தாங்க, இவங்க எப்படி மாறி வராங்கன்னு ஒரே யோசனையாகவே நின்றுருக்காரு அவருக்கு. நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப டயர்டாக வராங்க. வந்தோன்னே படுத்துக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து நான் ஐயோ தன் பொண்ணு டயர்டாக இருக்கேன்னு சொல்லி காலை பிடிச்சி அமைக்குள்ள செய்கிறாங்க. ரொம்ப வேலையோட தங்கம்லாம் கேட்குறாங்க. ஆமாம், ரொம்ப வேலை, ஹெவி ஒர்க்கு தான், ஆனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் என்னோட உண்மையான ரூபத்தில் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. சரி சொல்லுங்கள், எனக்கு முதல் சம்பளம் வந்து உங்களுக்கு நான் என்ன வாங்கி கொடுக்கட்டும்னு கேட்குறாங்க. உன்னோட படிப்பு தான் நாங்கள் செலவு பண்ண வேலையை, அதை சேமிச்சு வச்சுக்கோ, படிப்பு பண்ணு அப்படிங்கிறாங்க. சரி விடுங்கம்மா, உங்களுக்கு நியூ கிளாத்ஸ்லாம் வாங்கி தரவான்னு கேட்குறாங்க. இல்லை வேண்டாம், உங்கள் அப்பாவுக்கு வந்து வின்டருக்கு போகிற மாதிரி ஷூ வாங்கி கொடு, அவர் தான் பலகாலமாக பழசையே யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, காலையில் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். கண்டிப்பாம்மா, நானும் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன், அப்பாவுக்கு அதுதான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. திரும்ப மகளை படக்கு வச்சு கிளம்பி விட்ருக்காங்க. அடுத்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. ஆஃபீஸுக்கு வந்தோடனே இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் கேட்குறப்போ, இன்றைக்கி வந்து ஒரு மவுண்டனுக்கு மூவ் ஆகணும், அங்கே விக்டிம் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் இந்த ஃபைலை கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு கேட்பாங்க. என்னது மவுண்டனுக்கு போகணுமான்னு கேட்குறாங்க. ஆமாம், அங்கே தான் போய் அவங்கக்கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு நீங்கள் வரணும், உங்களால் முடியாட்டி பரவாயில்ல விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை சார், என்னால் கண்டிப்பாக முடியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, சார் இன்றைக்கி சூப்பர், கண்டிப்பாக அவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க, அவ்வளோ கஷ்டமான வேலை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த மலை இருக்க இடத்துக்கு போயிட்டாங்க. கீழேருந்து மலையை பார்க்குறாங்க. எப்பா எவ்வளவு தூரமாக இருக்குன்னு ஒரே யோசனையாக இருக்குது. அப்போ தான் அவங்க வந்து இந்த ஸ்டோன்ஸ் க்ளீன் பண்ணுற அந்த ட்ரெக்கிங் மாதிரி இருக்க அந்த இடத்துல போய் இவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு மலை ஏறுறது ரொம்ப ஈஸி. சீக்கிரம் மலை ஏறி அந்த ஃபார்ம் அவங்க கையில் கொடுத்துட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஆஃபீஸ் வந்து பார்க்குறப்போ
சாப்பிட்ருக்காங்க. இவங்கள பார்த்தோன்னா அப்படியே சாப்பாடெல்லாம் பொறைய ஏறிடுது. உள்ளே வந்துட்டு, சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் லஞ்சுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளைண்ட் கூட எடுத்த ஃபோட்டோ கொண்டு காமிச்சிட்டு, எங்கிட்டேவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. என்ன பிதுங்கி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த குவான் கான் வந்து ஃபோனில் வந்து அந்த பாட்டி குமரியாக மாறின அந்த வீடியோவையே பார்த்துட்ருக்காங்க. நல்லா தெரியுமே, நான் இவங்க போகிறத பார்த்தேன், அப்புறம் எப்படி இவங்க இருக்காங்கன்னு சொல்லி அவனுக்காக ஒரே கன்ஃபியூஷன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அடுத்து ஹீரோயினோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவங்க பூனை இருக்க இடமா பார்த்து போய் செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஷீட்டு வேறு போட்டாங்க. இந்த பூனை கண்டுபிடிச்சவங்களுக்கு 30,000 கொடுக்கப்படும்னு சொல்லிட்டாங்க. பூனையும் காணும், எங்கே தேடியும் பூனையும் கிடைக்கல. ஃபென்டனல் அப்படிங்கிறது அந்த போதை மருந்தில், அது வந்து ஒரு போதை மருந்து. அங்கே இருக்க எல்லாத்துக்குமே பிளட்டில் அதுதான் கலந்துருக்கு. இது வந்து ஒரு மாடிஃபைட் ட்ரக் பாத்துன்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஹீரோவோட அம்மா வந்து சின்ன வயசில் இறங்கியிருப்பாங்கல்ல, அவங்க உடம்புல எந்த காயமும் இல்லை, இந்த ட்ரக்கு தான் இருந்திருக்கு. இப்போ யாராவது கண்டிப்பாக இன்ஜெக்ட் பண்ணியிருக்கணுமான்னு சொல்லி இந்த போலீஸ் கேட்குறாங்க. இல்லை, அவங்களா கூட போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதால ஞாபகம் வருது. அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸை ஃபாலோ பண்ணவங்க வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ரிட்டையர் ஆயிருப்பாங்களே, பரவாயில்ல, அவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுன்னு சொன்னோன்னே இவங்க ஓகேன்ட்டாங்க. அடுத்து வந்து ஹீரோ வந்து வண்டியில் போகிறப்போ நடந்தது யோசிச்சுட்ருக்காரு. அவன் வந்து இவ்வளோ ஸ்பீடாக வந்தவன் ஏன் வந்து ரிஸ்கி மூவ் மாட்டிப்போன்னு தெரியும், எதுக்கு ஸ்டாப் பண்ணி அங்கே வெயிட் பண்ணணும்? அப்போ அவனுக்கு என்ன தேவையாக இருக்கும்? சம்திங் தேவை, இல்லாட்டி சமௌண்ட் தேவை. அப்போது நம்ம ஹீரோயினை டார்கெட் பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வேகமாக ஆஃபீஸ் போகிறாரு. ஆஃபீஸ் போய் இறங்கணும். நம்ம ஹீரோயினுக்கு வந்து இன்றைக்கி நீ ஃப்ரீயான்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாங்க. இவங்க பண்ணிவிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. போயிட்டு இன்னும் என்னடா கால் வரலையேன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்மளோட பழைய அசிஸ்டண்ட் இருந்தாங்கல்ல, அவங்கள வந்து நம்ம ஹீரோ சார் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னென்ன பார்த்து பயமாக இப்படி திரும்பி ஓடுறான்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கு என்ன பயம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கையில் இருக்க கேஸ் ஃபைலை பார்க்குறாரு. இந்த கேஸ் ஃபைல் நீ தான் பார்த்துட்ருக்கேன், நான் பார்த்துட்ருக்கேனே சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், பல வருஷமாக ஒர்க் அவுட் பண்ணி இந்த கேஸ் உண்மையான கேஸ் ஃபைல் எனக்கு கிடச்சிருக்கு, இது என் கேஸ் வந்து நீங்கள் தள்ளியே இருங்கன்னு சொல்கிறாங்க. வெளியே வந்த ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்கள தான் பார்க்கணுமே, ஒருவேளை அவங்களுக்கு ஆபத்தாக இருக்குமோன்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. இப்போ இருக்க நம்ம பாட்டி ஹீரோயினுக்கு கால் வருது. ஹலோ சொல்லுங்கள் சார்னு ரொம்ப மெல்லிஸாக பேசுகிறாங்க. எங்கே இருக்கீங்க, உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரி கேட்குது. இல்லை, நான் முக்கியமான வேலையில் இருக்குது, என்னென்னு சொல்லுங்கள், இன்றைக்கி ஈவினிங் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி, கண்டிப்பாக வந்துடுறேன். வாய்ஸ் எப்படி இருக்குது, உண்மை நீ லிம்சன் தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், லிம்சன் தான், வேலையாக இருக்கங்காட்டி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து நம்ம இவங்க கூட வேலை செய்யணும் ஒரு பாட்டி இருப்பாங்கள்ல, அவங்க இருக்காங்க. அவங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பாத்ரூம்லேருந்து ஒருத்தவங்க புகை பிடிக்கிறது தெரியுது. அது இல்லாமல் அந்த பொண்ணு அவங்ககிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்குது. இதுக்கு மேலே இவளை ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லி அங்கே இருக்க வெளியே வரப்போ தண்ணி மூஞ்சில் ஊற்றுறாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, இல்லை உள்ளே ஃபயர் ஆகிருக்குமான்னு சொல்லி நான் தண்ணி ஊற்றினேன் அப்படிங்கிறாங்க. அப்போல்லாம் இல்லை, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் தண்ணியில் ஊற்றுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பப்ளிக் இடத்துல சிகரெட் குடிக்கூடாது, அது தப்பு தானே அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு பயந்துட்டு ஆமாம் அப்படிங்குது. இனிமேல் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி அந்த பாத்ரூம் துடைச்ச துணியெல்லாம் எடுத்து மூஞ்சியில் துடைக்கிறப்போ அது புள்ள பயந்துட்டு ஐயோ யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஓடிடுச்சு. அது கண்டிப்பாக வேணும். நம்ம ஹீரோயின்கிட்ட வம்பு வச்சுக்கிச்சில. அடுத்து நம்ம ஹீரோவும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் காமிக்கிறாங்க. அந்த ட்ரக் கேஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபென்டாயில் வந்து தான் இந்த செகண்ட் சிட்டியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவன் அது இல்லாமல் அந்த ஆசிட் அடித்தவன் ஒவ்வொரு டைமையும் ஏன் வந்து விட்னஸ் வந்து அப்படியே வச்சுட்டு போகணும், எவிடன்ஸ் வந்து அங்கேயே விட்டுட்டு போயிடுறாரு. அதாவது ஆன்லைனில் அவர் அக்கௌண்ட்லேயே ஆன்லைனில் வாங்குறாரு. கூடவே வந்து ஒவ்வொன்றும் பிளான் பண்ணி நமக்கு ஏன் கொடுக்குறோன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது இல்லாமல் அவர் வந்து அந்த 2 மணிக்கு அந்த ஃபென்டாயில் வந்து ஆசிட்டை வாங்கியிருக்காங்க. அந்த ஹீரோட வீட்டில் வந்து அடிக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. அதுக்கப்புறம் சுற்றியும் பப்ளிக் இருக்கிறப்போ, ப்ரெஸ் இருக்கிறப்போ அவங்க முன்னாடி அடிச்சிருக்காங்க. இதில் என்னமோ எனக்கு தோணுது. அதே சேம் டைம் அந்த ஹீரோவும் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிருக்காரு. நம்ம செகண்ட் சிட்டியில் இந்த ட்ரக்ஸ் அதிகமாக வெளியே வந்துக்கிட்டே இருக்குது, இது என்னென்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது சரிதான், எனக்கு அப்படி தான் தோணுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஈவினிங் டைம் நம்ம ஹீரோயினை பார்க்க போகிறாங்க. அவங்க கொஞ்சம் முன்னாடியே லேட் ஆகிடுது. இங்கே வந்து உட்காந்து எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த கேஸ் பற்றி தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கேஸில் முக்கியமான விட்னஸ் நான் தானா, அன்றைக்கி வந்தால் கொலகாரனான்னு கேட்குறாங்க. ஆமாம், அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறேன்னு சொல்லி தற்காப்புக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் கொடுக்குறாங்க. அந்த ஷார்ட் கன், இன்னும் நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு உங்களோட பாதுகாப்புக்கு தான். இல்லை, என்னால் பாதுகாப்புக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை நீ பத்திரமா பேக்குள்ளேயே வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் ஹீரோயின் வாங்குறாங்க. அவங்கள சாப்பாடு அனுப்ப சொன்ன நேரத்தில் அவள் ஃபோன் எடுத்து அவங்க ஃபோன் நம்பர் முதற்கொண்டு எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஹீரோவே அவங்கள வந்து வீட்டில் கொண்டு வந்து விடுறாங்க. நீங்கள் வந்து சேஃபாக இருக்கணும், நான் எப்போ கால் பண்ணாலும் நீங்கள் ஃபோன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வேலை இருக்குமே, நான் எப்படி எடுக்க முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கால் பண்ணுறப்ப நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அவங்களும் வேறு வழி இல்லாமல் சரிங்கிறாங்க. நீங்கள் முதல்ல என்னை நம்பணும், என்னை நம்பினா தான் இந்த விஷயத்துலேருந்து உங்களை நான் காப்பாற்ற முடியுங்கிறாங்க. அவங்களும் சரின்னு
சொல்கிறாங்க. அப்புறம் ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனோன்னே அவர் பேசினதே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் நினச்சி அப்படியே தாம் தூம்னு குதிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க தன்னை போல். அவங்கள அறியாமலே அவருக்கு கால் போயிடுச்சு. என்ன பேசுன்னு தெரியாமல் ஹலோ அப்படிங்கிறாங்க. இல்லை கூப்பிட்டு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. தேவையில்லாமல் நீங்கள் எனக்கு கால் பண்ணக்கூடாது, எது விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எனக்கு கால் பண்ணணும் அப்படிங்கிறாரு ஹீரோ சார். ஹீரோ இருந்துட்டு உடனே ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், நான் உங்களை நம்புகிறேன், அது சொல்ல தான் கூப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு நிமிஷம் அவர் அதிர்ந்து தான் நிற்கிறாரு. ஃபோனை வச்ச பிறகு காரில் உட்காந்து ஃபோனை பார்க்குறாங்க. அதில் வந்து அவங்க ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் தெரியுது. இது என்னென்னா ஹோட்டல் இருக்கிறப்பவே நேம் சேவ் பண்ண உடனே அவங்க ஃபோனில் ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து சேவ் பண்ணிட்டாங்க. அவங்க லொக்கேஷன் இவருக்கு தெரியணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காரு. அவருக்கு புரிஞ்சு போச்சு, எப்படியும் அந்த கில்லரோட அடுத்த டார்கெட் இவங்களாக தான் இருக்குமோன்னு டவுட் வந்துருச்சு. அதுக்காக அவங்கள முழுசாக பாதுகாக்க நினச்சி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஃபோன் பண்ணி பூனை கிடச்சிருச்சா, இப்போ என்ன நிலமை அப்படின்னு கேட்குறாங்க. அது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், அங்கே இருக்க எல்லா பூனையும் செக் பண்ணோம், ஆனால் அது எதுவுமே அந்த பூனை இல்லை, எல்லா பக்கம் ஒட்டி இருக்க, ஏதோ ஃபோன் கால் வந்துச்சுன்னா நம்ம மேற்கொண்டு பேசலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஃபேமிலியோட உட்காந்து ஹீரோயின் வந்து சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி இருக்குது, வேலையை பற்றி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா, டயர்டாக இருக்குது, என்ன டயர்டாக இருந்தாலும் எனக்கு செய்கிற வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, இத்தனை வருஷத்துக்காக தான் காத்துட்ருக்கேன் நம்ம ஹீரோயின் மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது. இத்தனை வருஷம் பண்ணியிருக்கா, வேலை கிடைக்காம இருந்தால் அவன் நிலைமை என்ன இருக்கும், எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, இப்போ வேலை கிடைக்கவும் தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து ஹீரோயின் பாத்ரூமில் படுத்து வச்சுட்டு காலையில் எடுத்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து அவங்களுக்கு தன்னைத்தானே பார்த்து சிரிப்பாக வருது. ஃபென்டனில் பற்றி சொல்லு, இதுவும் ஒரு கேம்லிங் ட்ரக்ஸ் மாதிரி தான். இப்போ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாகவே பண்ணிகிட்ருக்காங்க. சரி இந்த ஃபென்டனில் பற்றி நான் யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு சொல்கிறப்போ அவர் வந்து ஒரு கிளப் பேரை பற்றி சொல்கிறாரு. ஆனால் அது கேட்கறக்குள்ளே எத்தனை முறை அவருக்கு ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் ஃபுட்டு வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு தான் கொடுத்தாரு. அடுத்த நாள் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. 3 பேர் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கிளப்பை பற்றி. நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட் ஒருத்தரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஆல்ரெடி ட்ரக்ஸு கடத்திருப்பார் போல், அவர்கிட்ட போட்டு வாங்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், நீ உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து கேன்சர் இருக்குது தானே, நீயே திரும்ப ட்ரக்ஸ் கடத்தக்கூடாது, இங்கே பாருங்கள் நான் ஒரே ஒரு முறை தான் லைஃப்பில் கடத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது திரும்ப ஏன் கடத்தலை, அதுவும் ஏன் கடத்தினேன் அப்படின்னா என்னோடய இன்சூரன்ஸ் வந்து ரன் அவுட் ஆகிடுச்சு, அந்த ரீசனுக்காக தான் நான் கடத்தினேன், மற்றபடி எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, இதை பற்றி நீ சொல்ல, ட்ரக்ஸ் ஆர் கேம்லிங் இதை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னப்போ, கேம்லிங் வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்மளை இண்டிவிஜுவலை மட்டும் பாதிக்கும், ஆனால் ட்ரக்ஸ் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பாதிக்கும். இப்போ நம்ம டேஸாக பார்த்தீங்கன்னா கேம்லிங் வந்து சுத்தமாக இல்லாமல் போயிருச்சு. ஆனால் இப்போ எல்லாருமே ட்ரக்ஸை வந்து ஒரு பிஸ்னஸாகவோ சைடு பிஸ்னஸாகவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் மெயின் பிஸ்னஸாகவே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிளப்பை பற்றி உனக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கிளப்பு மிட் நைட்டில் தான் ஓப்பன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அசிஸ்டண்ட். உடனே நம்ம ஹீரோ மேடம் வந்து இல்லை அந்த கிளப் பார்த்திங்கன்னா நைட்டு 7 to 9 வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும், சில டைமில் மிட் நைட்டு ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, நீங்கள் ஆல்ரெடி இந்த லொக்கேஷன் போய் எல்லாம் விசாரிச்சிட்டிங்களா? இது வந்து ஒரு பேசிக் நாலேஜ், இந்த ஏரியாவில் இருந்துட்டு அதை பற்றி தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரி மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு ஹீரோ கேட்குறப்போ அந்த கிளப் பார்த்திங்கன்னா 7 to 9 மணி வரைக்கும் ஃப்ரீயாக மக்கள் அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மிட் நைட்டில் கூட சில டைம் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன, இந்த ஊர்லேயே நல்ல ஹாட்டஸ்டான யங் கப்புள்ஸ்லாம் அந்த கிளப்புக்கு தான் வருவாங்க, அந்த கிளப்பில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இதாக சொல்கிறப்போ, இந்த ஊரில் இருக்க எல்லா கிளப்பை பற்றி உங்களுக்கு தெரியும் போல் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் கேட்குறப்போ உடனே அவங்க தயங்கி ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு இல்லை என்னோட நைஸ் வந்து அந்த கிளப், அவர் வந்து ஒரு கிளப்பரு, அவள் சொல்லி எனக்கு தெரியும், வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நம்ம 7 மணிக்கு அந்த கிளப்புக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வா, எனக்கு போகிற வழியை எனக்கு கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க, நான் 7 மணிக்கு கிளப்பு வாசலில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு எங்கே போகணும் நீங்கள்? இல்லை இப்படியே வர முடியும், கொஞ்சம் என்னை மாற்றிட்டு ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக தானே வர முடியும் கிளப்புக்கு அப்படிங்கிறாங்க. அவங்களும் சரின்ட்டு ட்ரா பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்காங்க. நாங்கள் கிளப்புக்கு போகிறோம், எனக்கு தகுந்த மாதிரி ஒரு யங் லேடி எனக்கு மேக்கப் பண்ணிவிடுன்னு சொன்னோன்னே உனக்கு அது பண்ண முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி நிறைய 4-5 கோட்டிங் மூஞ்சியில் வந்து அப்பறாங்க. அப்பி தலைமுடி பிடிக்கிறங்காட்டி ஒரு செட் டோப்பா முடி வச்சு அது நல்ல யங் கப்பல் போகிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவளை அனுப்பி வைக்கிறாங்க. ஹோவன் கிளப்புக்கு வந்தாச்சு. காரை வந்து வெளியே நிறுத்திட்டு 2 பேர் வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த கெட்டப்போட வந்து உள்ளே போய் க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே காதில் ஹெட்செட் மாட்டி 3 பேர் கான்ஃபரன்ஸ் காலில் அங்கே நடக்கிறதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா அப்படியே டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக அவரை வாக் பண்ணிட்டு நடந்துக்கிட்டே உள்ளே போகிறாரு. நம்ம ஹீரோயின் கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு அந்த டோப்பா முடியெல்லாம் போட்டுட்டு ஒரு யங் லேடி மாதிரி நின்றுட்டுருக்காங்க. டோன்ட் வரி, நீ பண்ணாதீங்க, நான் வந்து எப்படியாவது உள்ளே போய் பண்ணிடுவேன், நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு மொட்டை மண்டை வந்துட்டு மேடம்
அப்படிங்கிறாங்க. நீங்களாம் இங்கே வரக்கூடாது மேடம், இங்கெல்லாம் எங்கள் லிஸ்ட்டு தான் வரணும், உங்களை மாதிரி ஆன்ட்டிஸ்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. யாரை பார்த்து ஆன்ட்டின்னு சொன்ன, என்னை பார்த்தா உனக்கு ஆன்ட்டி மாதிரி தெரியுதா, கிட்ஸ் எல்லாம் இங்கே அலோடே இல்லைன்னு சொல்லி அவங்கள தள்ளி விட கீழே விழுந்துடுறாங்க. மணி பார்க்குறப்போ சூரியன் மறைஞ்சிருச்சு. சூரியன் மறைஞ்சிருந்தா நம்ம எங்களோடையே மாறிடுவாங்கல்ல, மாறிட்டு எழுந்து நின்று, ஹேய் யாரை பார்த்து நீ கோப்ஸ்ன்னு சொல்கிற, என்னை பார்த்தா உனக்கு என்ன கிளவி மாதிரி தெரியுதா, என்னை பாரு அப்படிங்கிறாங்க. ஐயோ சாரி மேடம், சாரி, நீங்கன்னு எனக்கு தெரியல, அதை நாங்கள் வேறு யாரும் நினச்சி பண்ணிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்பெஷல் என்ட்ரியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இதே சமயம் நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டை நீல உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சிட்டு போய் கீழே தள்ளி விட்டுறாங்க. இவங்க வந்து ஹெட்செட்டை வந்துட்டு ஹெட்செட்டில் நடக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட அசிஸ்டன்ட் கிட்ட நீ எதுக்குமே லாய்க்கல, முதல்ல இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து ஸ்பெஷல் என்ட்ரியில் உள்ளே போகிறாங்க. அங்கே டிஜேயில் வந்து பாப்பில் பாடி நடந்துட்டுருக்கு. இவங்களும் அப்படியே மேலே ஆடிக்கிட்டு இருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு ஒருக்க அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்குது. அப்புறம் மேலே ஸ்டேஜ் மேலே போய் ஆடுறப்போ அவங்களோட அழகு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிறது வந்து எங்கள் ஸ்பெஷல் ரூம், அதாவது விஐபி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க வந்து நேற்று நடக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. அந்த ரூமுக்குள்ளே வந்து அங்கே தான் ட்ரக்ஸ் கடத்துறாங்க. அப்போ நமக்கு வந்து விஐபி ரூமில் தான் ட்ரக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். அது வந்து ஓப்பனாக ட்ரக்ஸ் டீலிங் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு எவ்வளோ போல்டாக பண்ணுறாங்க. நம்ம இது எப்படியாவது ஆதாரத்தோடு பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படி ஆதாரத்தில் பிடிக்கணும், அந்த விஐபி ரூமுக்குள்ளே போனால் மட்டும்தான் ஆதாரத்தோடு நம்ம கேட்ச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இந்த கேமராவை நான் விஐபி ரூமுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. 2 பேரும் ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. சரி இவங்களை கிச்சன் ஸ்டாஃபாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறப்போ அங்கே இருக்கிறதெல்லாம் வெறும் பாரு பப்ஸு கேபினெட்டாக தான் இருக்கும். அங்கே போய் நீ எப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு போவேன் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்கிறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் விஐபி ரூமுக்குள்ளே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். இவர் மேலும் கீழும் பார்த்து முறைக்கிறாரு அசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இப்போ அங்கே காமிக்கிறாங்க. இவங்க வந்து அப்படியே ஒவ்வொரு இடமா போகிற அந்த இடம்லாம் பார்க்க அப்படியே அழகாக இருக்குது. அதே டைமையும் நான் வந்து விஐபிக்கு ரூமுக்கு போக போகிறேன்னு சொல்லி நம்மளோட ஹீரோக்கு வந்து 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு விஐபி ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு 4-5 பேர் வந்து ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க உள்ளே போனோன்னே அங்கேருந்து ஒருத்தர் தள்ளி உட்கார பேபி வா வந்து பக்கத்தில் உட்கார அவங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவங்க முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, இந்த ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வலி இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணுறது, ஆனால் இந்த ட்ரக்ஸ் அடிக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதிகமாக கொடுத்து அடிக்டாக மாற்றுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்தோன்னே அந்த ஹீரோ அந்த கூட இருக்க அவனுக்கு வந்து ஏதாவது அடிபட்டிருக்கா, வேஸ்ட்டில் இங்கே கழுத்தில் அடிபட்டிருக்கான்னு பார்க்குறாங்க. இல்லையே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஷோல்டரில் வேஸ்ட்டில் தான் கொஞ்சம் வலிங்கிறாங்க. கையை கொடுங்க நான் அமைக்க விடுற மசாஜ் பண்ணால் சரியாக போயிடும். ஹே அதெல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க அவங்களோட வயிறெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுக்கு நீ வயிறெல்லாம் தொட்டன்னு கோவம் வந்து எந்திரிச்சு திட்டுறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலன்னு தெரிஞ்சோன்னா நம்ம ஹீரோ உள்ளே போகிறாரு. தன்னோட கார்டை காமிச்சு நான் பப்ளிக் சர்வெண்ட்டுன்னு சொன்னோன்னா அவங்க வந்து நீங்களாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் பிடிக்கிறதுக்கு அடிக்க பார்க்குறாங்க. உடனே மற்றவங்க ஆளுகள்லாம் வந்து அவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் அடித்து தள்ளிட்டு மேலே விஐபி ரூமுக்கு போகிறாரு நான் ஹீரோயினை காப்பாற்ற. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறப்ப நீ முதல்ல யார், இது கையில் என்ன இந்த முதல் குடுன்னு சொல்லி பார்க்குறப்போ அதில் இருக்கிறதெல்லாம் கீழே எடுத்து கொட்டி போகிறாங்க. நீ யார், நீ கேமரா வச்சுருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்லி அவளை போட்டு அடிக்கிறாங்க. அவள் கீழே போய் விழுகிறான். அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து எல்லா கேபினெட்டையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே வராரு. அந்த கேபினெட்டை தாண்டி போகிறப்போ அங்கே சண்டை போட்டுக்கிறாரா கேட்குது. உடனே அந்த ரூம் ஓப்பன் பண்ணி திறக்கிறாங்க. அவன் ஹீரோயினை அடிக்கிறதுக்கு சரியாக இருக்குது. அதோட மூவி முடியுது. நீ அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டே தான் இந்த எபிசோட்ஸ் வரும். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கும் அடுத்து நடக்கணும் அவ்வளோதான் இருக்குது. இதே மாதிரி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு மறக்காமல் எனக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.